என்னோட வெற்றிக்கு முதல் காரணம் ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது என் ஃபேமிலி, குறிப்பாக என்னோடய மாமியாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், எல்லாருமே சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் என் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னோடய வெற்றிக்கு முதல் காரணம் என்னோடய மாமியார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் என்னோடய கணவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. 2023 மே மாதம் 29ஆம் தேதி இந்த டேப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். வரும்போது ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா வயசு வேறு நம்மளுக்கு 33 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் படிக்க முடியுமா, படித்தா நம்மளுக்கு மனசில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்த புதுசில் பார்த்தா எனக்கு இங்கே ஸ்டாஃப்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்ல ஸ்டாஃப், நல்லா அவங்கள அருமையான டீச்சிங், அது முதல் காரணம் எங்களோட வெற்றிக்குன்னு சொல்லலாம். நல்லா எங்களுக்கு பாடம் எடுத்தாங்க எல்லா ஸ்டாஃபுமே, அது ரொம்ப எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. 2023 இதே மாதிரி அக்டோபர் மாதம் இங்கே வந்துட்டு பாராட்டு விழா நடந்துச்சு. அப்புறம் நான் என்னோடய ஸ்டாஃப் தங்கராஜ் சார், பயாலஜி சார்கிட்ட சொன்னேன், சார் அடுத்த பாராட்டு விழாவில் இதே மேடையில் நான் நின்று பேசுவேன் சார், நான் போஸ்டிங்கோடு வருவேன், நான் எதிர்பார்த்த மாதிரி விஏஓ போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நின்று நான் பேசுவேன்னு சொன்னேன். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நான் அப்போ சொல்லியிருந்தேன், நோட்டிஃபிகேஷன் ஆரம்பத்தில் வர்றச்ச 102 போஸ்ட்டு தான் இருந்துச்சு விஏஓவுக்கு. அப்போ நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன், 102 போஸ்ட்டு கிடையாது, அது 101 தான், ஏன்னா அதில் ஒரு போஸ்ட்டு நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, 101 போஸ்ட்டில் 102 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் ஜோஸ்பின், நீ நல்லா படிக்கணும், நீ ஃபஸ்ட்டு 2 நாள் கவுன்சிலிங்கில் போனால் தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஓவரால் ரேங்க் 823 எடுத்திருந்தேன். எனக்கு அதே மாதிரி நான் திருவாரூர் மாவட்டத்தில் நான் விஏஓவாக இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருப்பீங்க, வெற்றியாளர்களாகவும் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது ஒன்று தான், சாதாரணமான வெற்றி இல்லை இது. எனக்கு நிறைய போராட்டங்கள், 3 வருஷ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இது கிடச்சிச்சு. எனக்கு 2 பசங்களையும் வச்சுட்டு நான் ஒரு டியூஷன் சென்டர் வேறு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 93 பசங்க என்கிட்ட படித்தாங்க. அவங்களையும் வச்சுட்டு நான் படித்தேன். அதனால் டைம் இல்லை, படிக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. டைமை நீங்களே உருவாக்கிக்கோங்க, படிங்க, வெற்றி நம்மதே. தேங்க்ஸ்.